ஓ நம்ம எடுத்துக்கலாம். ஓ அதுக்கு இந்த மாதிரி தானாவே டக்குன்னு எடுத்துடலாமா? ஆமாங்க மேம். இது உங்களுக்கு வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். நார்மல் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து பேரட் டைப்பில் வேணும்னா நீங்கள் பேரட் டைப்பாகவும் இது யூஸ் போகிறதா இந்த பிரேஸ். 10 இயர்ஸ் இருந்தே ப்ரா போடலாமா? ஆமாங்க. எதனால நம்ம 10 வயசுல இருந்தே நம்ம போடுறோம்? டீனேஜ் பிரேசியர்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் எல்லாமே கம்மி பண்ணி உங்களுக்கு நீட்டா சைடுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேப்பா காட்டு. வந்து நாங்க சின்ன புள்ள தான், ஆனா வந்து எங்களுக்கு பிரஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பிசி அது சொல்லிருங்க சொல்லுவாங்க. ஆனா அப்படி பண்ண நமக்கு இங்க இருக்கிற மசில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி அக்வர்டா பல்ஜியா தெரியாது. கொஞ்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில ரொம்ப நம்ம டைட்டா டே ஃபுல்லா போட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி அது ஸ்வெட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் அட்ஜஸ்டர். இது வந்து ஃபுல்லா நம்ம சாரீஸ்க்கு அண்ட் வெஸ்டர்னுக்கெல்லாம் இதுக்கு நல்லா யூஸபிள். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். ஸோ ஷோல்டர் பெயின் வர விடாம உங்களுக்கு இருக்கிறது வந்து காட்டன் பிரேசியர்ஸ். இது வந்து இது ரொம்ப ஷார்ப்னஸா தெரியுதுடா. இது வந்து சாரீஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாரீஸ்க்கு எப்பவுமே வந்து நம்ம ஷார்ப்பா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஃபீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆன்டி பாக்டீரியல். ஸோ சம்மர் சீசனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான். இது அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும் இல்லையா? ஸோ 3 to 6 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வெளியே ஸ்ப்ரெட் ஆகாம இது உங்களுக்கு வந்து டம்மி கண்ட்ரோல், அதாவது பெர்மனண்டா கண்ட்ரோல் பண்ணாம உங்களுக்கு அப்போதைக்கு டெம்பரவரியா கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகே. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபுல்லா கவர்ட்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா மகாதேவி கார்மெண்ட்ஸில் தாங்க இருக்கோம். இது கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மோர் தென் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னடா பார்க்க போறோம்? நம்ம பார்க்க போறது டீனேஜ் பிரேசியர்ஸ் பார்க்க போறோம். இது வந்து டீனேஜ் பிரேசர். அப்படினா நம்ம என்ன ஏஜ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஸ்டார்டிங் 10 இயர்ஸ்ல இருந்து 15 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் அவங்க இருக்கவங்க யூஸ் பண்ண போறதா இந்த பிரேசர். 10 இயர்ஸ் இருந்தே பிரா போடலாமா? ஆமாங்க. எதனால நம்ம 10 வயசுல இருந்தே நம்ம போடணும்? இப்போ எல்லாரும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான். சோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிரேசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஷேப்பா கொடுக்க ஆரம்பிச்சிரும். அது நாம அப்போல இருந்தே நம்ம அதை வியர் பண்ண மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரியா இல்லாம நீட்டா இருக்கும் அப்படின்றீங்க, சாகிங் ஆகாம இருக்கும்ன்றீங்களா? இதுல கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுல கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த ஏஜ்லயே போடும்போது இந்த சைடு எல்லாம் ஒரு மாதிரி ரத்தம் கட்டறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது. இதுல இருக்க எல்லா ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப்மே வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல எலாஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். சோ உங்களுக்கு கீழயும் சரி அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் சரி ரொம்ப சாஃப்டா இருக்கனால நீங்க சொல்ற மாதிரி அந்த இச்சிங்கோ இல்ல அந்த அன்கம்ஃபர்டபிள் சென்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. பாக்கிறதுல நம்ம இதுலயே ஸ்போர்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லாருமே கேக்குறாங்க ஸ்போர்ட்ஸ்ல பேடட் இல்லையா, பேடட் இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல இது பேடட் மேம். அவங்களுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்றதுக்கான யூஸும் நமக்கு இருக்கு இதுல. ஓகே சூப்பர். இந்த சைடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கப் ரிமூவபிளும் இருக்கு. ஓ நம்ம எடுத்துக்கலாம். ஓ அதுக்கு இந்த மாதிரி தானாவே டக்குன்னு எடுத்துடலாமா? ஆமாங்க மேம். இது உங்களுக்கு வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு ஃபுல்லா ரிமூவ் பண்ணி நீங்க வியர் பண்ணிக்கலாம். நார்மல் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஸ்போர்ட்ஸ்லயே வந்து பேரட் டைப்ல வேணும்னா நீங்க பேரட் டைப்பாவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம 10 இயர்ஸ்ல இருந்தே 10 இயர்ஸ் அதாவது அந்த டீனேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம வந்து பிரா யூஸ் பண்ணிட்டோம்னா ஷேக் ஆகாம கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப எல்லா பிள்ளைங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டுனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் பருமன்றது ரொம்ப ஃபேட் ஆயிடுது. அந்த ஏஜுக்குரியது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து 13 வயசு 14 வயசுல தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு பிள்ளைங்க 11 வயசு பிள்ளைங்களே அட்டன் பண்ணிடுறாங்க. என்னன்னா நம்ம சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம இப்ப இருந்தே நம்ம பிரைசர் போடணுமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஆனா போடுறதுதான் நல்லது. கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாகினஸ் வந்து இருக்கும். பட் நம்ம அப்ப இருந்தே போடும்போது நல்லா இருக்கும். ஓகே. இது நார்மல். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து இது வந்து ஒரு நம்ம ஒரு 14-15 வயசுல ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாங்க மேம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட் ஒரு அளவுக்கு வளர இது வந்து டீனேஜ் பிரேசியர்ஸ். அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா சைட் ஸ்டிச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா கப்பை ஷேப் பண்றதுக்கு அண்ட் மோல்ட் பண்றதுக்கும் யூஸபிளா இருக்கும். இதுல இருக்கிறதும் சேம் அதே மாதிரி எலாஸ்டிக் கீழே இருக்க ஸ்ட்ராப் எலாஸ்டிக்கும் ஓகே, மேல ஷோல்டர் எலாஸ்டிக்கும் ஓகே. உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வெட்டிங் அதிகரிக்கும் போது இச்சிங் ஈஸியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம பிரேசஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட்டிங்ல
இச்சிங் எதுவுமே உங்களுக்கு வராது, அலர்ஜி சென்ஸ் எதுவுமே வராது. அண்ட் இது பாத்தீங்கன்னா பியூர் 95% காட்டன் அண்ட் 5% மட்டும் தான் பனியன். ஸோ நம்ம ஸ்ட்ரெச்சபிளுக்கு வேண்டி மட்டும்தான் பனியன் யூஸ் பண்ணிருக்கோம், தவிர உங்களுக்கு எங்கேயுமே காட்டன் இருக்காது. உங்களுக்கு வந்து பனியன் வந்து அவ்வளோக்கா இருக்காது. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ நெக் டைப்ல தான் உங்களுக்கு இருக்கும். சோ லோ நெக் Dresses வியர் பேக் சைடு லோ நெக் வியர் பண்ணாலுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா தெரியாது. இல்ல நம்ம லோ நெக் போடும்போது இது மேல தெரியும். அதனால நம்ம எல்லாரும் பயப்படுவோம், பின்னாடி நமக்கு தெரியுதா அப்படின்னு யோசிப்போம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே லோ நெக்ல தான் இது பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து அது லோ நெக்ல தெரியாது. பாத்தீங்கன்னா சேம் நம்ம பார்த்தோம் இல்லையா சைட் ஸ்டிச்சஸ், அதுக்கு பதிலா சைட் சப்போர்ட்டிங் பேடோட இருக்கிறது. இது எதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பல்ஜஸ் எல்லாமே கம்மி பண்ணி உங்களுக்கு நீட்டா சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேப்பா காட்டுறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் சொல்லுங்க, நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இருக்கும்போது எனக்கு இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப ஷோல்டர் பெயின் தருது, ஸோ இங்க வந்து மார்க் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே எலாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பேக் சைட் மட்டும் தான் அட்ஜஸ்டபிள் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்ல இல்ல நமக்கு அந்த ஃப்ரண்ட்ல இருந்தா இந்த ஷோல்டர் பெயின் ஆகும் இல்லையா? ஓகே, அதுக்கு பதிலா உங்களுக்கு ஷோல்டர் ஃப்ரண்ட்ல எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஸ்ட்ராப் மட்டும் கொடுத்துட்டு பின்னாடி தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இதுல வரவே வராது. அண்ட் இதுவுமே சேம் லோ நெக்ல தான் உங்களுக்கு வந்து இதோட கட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லோ நெக் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப டீப்பா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் கவர்ட்ல நீட்டா அது கொடுத்துருக்கனால இது டிஷர்ட்டுக்காகட்டும் சல்வார் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இதுவுமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32ல இருந்து 40 சைஸ் வரைக்குமே நமக்கு BCD அந்த மாதிரி வருதுலடா. இது எதுக்காக? இது வந்து பாத்தீங்கன்னா பி கப் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் கப் சைஸ் இருக்கு உங்களுக்கு தான் பி கப் அப்படிங்கிறது. அது வந்து நம்மளோட பிரெஸ்டோட சைஸ் தான் வந்து நம்ம கப் ஷேப் பாடி வந்து ஒவ்வொருத்தர் பெருசா இருக்கும். அந்த கப் ஷேப் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸ். இப்போ பி அதுக்கு அடுத்து சி போகும்போது அதை விட அந்த கப் சைஸ் பெருசா இருக்கும். ஓகே ஓகே. ஆனா அது நிறைய பேர் என்னன்னா அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்னதா இருக்கும்னு சொல்லிட்டு பாடி வந்து சின்னதா இருக்கும், பிரெஸ்ட் பெருசா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது பெருசா எடுத்துருவாங்க, எடுத்து அதை ஆல்டர் எல்லாம் பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. உங்களுக்கு பாடி வந்து நாங்க சின்ன பிள்ளைதான், ஆனா வந்து எங்களுக்கு பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த BC அது சொல்லிருங்க. எங்களுக்கு சுற்றளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு C சைஸ் D சைஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து உடம்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா 32 தான் இருக்கு. ஆனா பிரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த இடத்துல வந்து அங்க மசில்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தெரியுது அப்படின்னா நீங்க வந்து அந்த சுற்றளவு வந்து பெருசா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இல்ல கலர்ஸும் இருக்கு, இதுல வந்து என்னென்ன சைஸ்டா இருக்கு. இதுல வந்து 32ல இருந்து 40 வரைக்குமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் கப் சைஸ் ஆல்சோ பாத்தீங்கன்னா B, C, D and double D வரைக்குமே அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட் கலர்ஸான கலர்ஸ்ல இருக்கு. பீச் ஆகட்டும், Black, White, Skin and printed நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, 34ல D கப், அதாவது நம்ம இன்ச்சஸ் வந்து 34 இருக்கணும். D கப்புங்கிறது இந்த கப் வந்து பெருசா இருக்கும். அது தெரியுது. இப்போ இது வரைக்கும் கொடுத்திருக்காங்களே, இது எதுக்காக ஃபுல் கவரேஜ்? இது வந்து உங்களுக்கு சைடு, ஏன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சைட் செமி கவரேஜ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி பண்ண நமக்கு இங்க இருக்கிற மசில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மாதிரி அக்வர்டா பல்ஜியா தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அது வியர் பண்ணா நமக்கு அவுட்வேர் ட்ரெஸ்ஸஸ்க்கு அது கம்ஃபர்டபிளா இருக்காது. இன்னொன்னு அந்த மசில்ஸ் வந்து நம்ம பிளவுஸ் சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணா அது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேட் மாதிரி தெரியும், தனியா தெரியாது. ஓகே, அதுவே நமக்கு பெரிய ஒரு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் இருக்கும். கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மினிமைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமைசர் பிரேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கப் பெருசா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ண முடியல, எனக்கு வந்துட்டு டிஷர்ட் வியர் பண்ண முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் சின்னதா காட்டும், மினிமைஸ் பண்ணி காட்டிட்டு அண்ட் வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு டிஷர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது பெஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப்மே வந்து பாத்தீங்கன்னா பாலிடைன் அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல் தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் நீட்டா ஷேப் கொடுக்கறதுக்கு வேண்டி மட்டும்தான் அது உங்களுக்கு இது பண்ணிருப்பாங்க. அண்ட் ஸ்வெட்டிங்காக உங்களுக்கு வந்து நெட்டட் அவைலபிளா இருக்கு. அதுக்கு தான் இந்த நெட்டா? ஆமாங்க மேம், நமக்கு ஏர் போறதுக்கு வேண்டி. ஓகே ஓகே, ஏர் ஃப்ளோக்கு வேண்டி உங்களுக்கு நெட்டட் அவைலபிளா இருக்கும். ஓகே. அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து அட்ஜஸ்டபிள் வருது. சோ முன்னாடி உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரக்கூடாதுன்றதுக்கு வேண்டி. ஓகே, பேக் சைடு. ஏன்னா இது ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா கவரேஜ் ஆயிருது இல்லையா? ஃபுல்லாவே கவர்ட் ஆயிருது, ஃபேப்ரிக்கே ஃபுல்லா கவர்ட் ஆயிருது. ஆமாங்க. அந்த ஏர் ஃப்ளோவும் வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சில ரொம்ப நம்ம டைட்டா டே ஃபுல்லா போட்டாலும் நமக்கு ஒரு மாதிரி அது ஸ்வெட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். கண்டிப்பா. அதனால நம்ம இந்த மாதிரி போடும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு 3 ஹூக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்க 3 ஹூக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு கப் லிஃப்ட் பண்றதுக்கும் அண்ட் உங்களோட ஷோல்டர் பெயின் கப் நீட்டா லிஃப்ட் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த 3 ஹூக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம சிங்கிள் ஹூக் கப் சைஸ் பெருசா இருக்கவங்களுக்கு சிங்கிள் ஹூக் கொடுத்தோம்னா ஈஸியா சாக் ஆயிரும் அண்ட் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிரும். வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது பண்ணாது. இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சாக் ஆயிருக்கு இல்லையா? ஆமாங்க. ஆல்ரெடி வந்து நாங்க ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணல.
பண்ணல, இப்போ எங்களுக்கு சாகினஸ் வந்துருச்சு, அது வந்து நாங்க ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா முடியும் மேம். அதுக்கு நாங்க தனியாவே நம்ம பார்த்தோம் இல்லையா டீனேஜ் சைட் சப்போர்ட்டிங் பிரேசியர், அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு 6 months வியர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாகினஸ் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு ஷேப் கொடுக்க கண்டிப்பா. ஓகே, இப்போ நீங்க வந்து ஆஃப்டர் ஃபீடிங், அதாவது ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் இருப்பீங்களா, அந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ண மாட்டீங்க, அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னீங்க. அப்போ அந்த டைம் எல்லா ஃபீடிங் மதர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாகினஸ்ன்றது வந்து இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா இங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, இல்ல டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்க அந்த டைமிங்குள்ளேயே அந்த ஒரு டைமிங்குள்ளேயே நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மல் வந்துடும் இல்லைங்களா. ஒரு 1 yearsக்குள்ள வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த நார்மல் பழைய நிலைமைக்கு வந்துடும். கண்டிப்பா மேம். ஓகே, நெக்ஸ்ட் இது பேடடா. பேடட் மேம். ஓகே, இது வந்து செமி பேடடா எப்படி? இது வந்து செமி பேடட் மேம். அதாவது சல்வாஸ்க்காகட்டும் டி-ஷர்ட்டுக்கு மட்டுமே பெஸ்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே ஓகே. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு லேயர் தான் இருக்கும். லைட் பேடட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் தான் இருக்கும். சோ நீங்க வியர் பண்ணும்போது நார்மல் பிரேசியரா தான் இருக்கும் தவிர திக்னஸ் இருக்காது. ஓகே ஓகே ஓகே. பேடட் எதுக்காக யூஸ் பண்றது? பேடட் எதுக்காக அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாயிண்ட் விசிபிள் ஆகாது. நம்ம நிப்பிள் பாயிண்ட் விசிபிள் இல்லாம இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம பேடட் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம நமக்கு பிரஸ்ட் கம்மியா இருக்கு, நமக்கு அவுட்லுக் சாரீஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நம்ம பேடட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கு தான் நம்ம மெயினா பேடட் அப்படிங்கிறது. நிறைய பேர் ஜஸ்ட் இல்ல எங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு அதுக்காக யூஸ் பண்றதான்னு கேக்குறாங்க இல்லையா. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. இது பேடட் ஆனா காட்டன்ல கொடுத்திருக்காங்க. காட்டன்ல சாஃப்ட் பேடடா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. டபுள் கிளாப்னே காட்டன்ல கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இதுல கலர்ஸ் இருக்கு. இப்ப பேடட்ல அந்த டி கப் பி கப் எல்லாம் இருக்கு. ஆமாங்க மேம். அதுலயே கப் சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. இதுல வந்து 4 எக்ஸ்டெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஆமாங்க மேம். ஓகே. இது வந்து இதுவுமே சேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அட்ஜஸ்டபிளா இருக்கும். பேக் சைடுல இருந்து இப்ப நம்ம முன்னாடி சைடு கொடுக்கும்போது இது டபுள் ஸ்டாப் இருக்கும்போது ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அதனால பேக் சைடுல இருந்து கொடுக்குறோம். அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்பிள் ஸ்ட்ராப்போட இருக்கனால நீங்க ஸ்ட்ராப் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராப் கூட நீங்க யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா Dresses இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தெரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ்லெஸ் போடுறோம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷோல்டர் கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது நம்ம இந்த கலர் போட்டோம் அது அப்படியே அன்விசிபிளா தெரியும். இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதுடா. இது வந்து ஹெவி பேடட். இது வந்து சாரீஸ்க்கு அண்ட் லெஹங்காக்கு எல்லாமே பெஸ்டா இருக்கும். இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு. பேக் அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃப்ரண்ட் தான் உங்களுக்கு. அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா லோ நெக்ல தான் உங்களுக்கு இருக்கும். இது ஸ்ட்ரைட்டா இருக்கும். மத்த எல்லா பிரேசஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ கட்ல இது பண்ணிருப்பாங்க. பட் இது வந்து பார்ட் டைப்ல இருக்கு. ஏன்னா சாரீஸ்க்கு அப்படின்னு வரும்போது நம்ம வந்து பார்ட் டைப்ல தான் அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இன்னர் வேர்ல வந்து என்னமெல்லாம் இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த பிரா போடுறாங்க, ஏஜ் தகுந்த இன்னர் வேர்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு தகுந்தது இல்லாம ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு எந்த மாதிரி போடணுன்றாங்க. நாம போனா சைஸ சொல்லுவோம், எடுத்துட்டு வருவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே உங்களுக்கு ஏஜுக்கு எந்த மாதிரி ஏஜுக்கு எந்த மாதிரி போடணும் அப்படின்னு டீட்டெயில்ஸா இருக்கு. நிறைய பேர் இது வந்து ஓப்பன் டாக் பண்ண மாட்டீங்க. நம்ம போய் எப்படி வந்து ஓப்பனா சொல்றது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இங்க ஃபுல்லாமே மெயின் என்ன ஒரு பிளஸ்னா லேடிஸ் தான். எல்லா ஒர்க்கர்ஸுமே இங்க மகாதேவியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பிள்ளைங்க தான் வேலை செய்யறாங்க. அதனால உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்க சொல்லலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒன் பிரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கும் இவங்க கஸ்டமைஸ்டு பண்றாங்க. ஏன்னா அவங்க எப்படி போடுறது கரெக்டா நம்ம அவுட்ஃபிட் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைட் நமக்கு வந்து அது கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஒன் சைட் ஃபுல்லாமே வந்து பேடட் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. கேன்சர் பேஷண்ட் எல்லாம் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வெரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாதேவியில கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்குறதுடா. இது வந்து நெட்டட் பிரேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் ஆஃப் மே ஃபேன்சியா இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சேம் இதுல ஏர் ஃப்ளோ பிரேசியர்ஸாவும் இருக்கு. ஏர் ஃப்ளோ இதுலயும் இருக்கு உங்களுக்கு. கட்டிங்ல ஏர் ஃப்ளோ இருக்கு இல்லையா. இது வந்து ஃபுல்லா நம்ம சாரீஸ்க்கு அண்ட் வெஸ்டர்னுக்கெல்லாம் இதுக்கு நல்லா யூசபிளா தான் இருக்கும் உங்களுக்கு. டபுள் ஃபேப்ரிக் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நெட் சொரசொர நெட் இல்ல. சில நெட் வந்து ரொம்ப சொரசொரன்னு இருக்கு. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அண்ட் உள்ள இருக்க நெட் பாத்தீங்கன்னா இன்னுமே சாஃப்ட்னஸ் இருக்கும். சோ அந்த எல்லாரும் சொல்லுவாங்க நெட் யூஸ் பண்ணா எனக்கு அந்த ஹீட்னஸ் வரனால அந்த சொரசொரன்னு இது அலர்ஜி வந்துடும். அப்படி இதுல எதுவுமே வராது. உங்களுக்கு கீழ இருக்க எலாஸ்டிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து ரொம்ப சாஃப்ட்டா தான் அவங்க பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து இது வெறும் ஒன்லி ஃபேன்சிக்காக போடுறது தான். ஆமா, மத்தபடி இது வந்து வேற எந்த இதுவும் இல்ல. ஃபேன்சியா மட்டும் வியர் பண்றது தான் இது. நெக்ஸ்ட் இதுடா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கப் பிரேசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைலோலி நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஸ்பெஷல் கப் பிரேசியர்ஸ். இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மார்பு வந்து பெருசா இருக்கு உங்களுக்கு. ஓகே. சுற்றளவு சின்னதாவும் பிரஸ்ட் பெருசா இருக்கவங்களுக்கு யூஸ் பண்றாங்க. இது
வந்து பியூர் பனியன்ல இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே. இது வந்து சல்வாஸ்க்கு தான் மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். ஸோ ஷோல்டர் பெயின் வர விடாம உங்களுக்கு இருக்கிறது வந்து ஸ்ட்ராப் பெருசாவும் அண்ட் கீழே இருக்க அந்த பட்டியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தான் கொடுத்துருப்பாங்க. கப் நீட்டா லிஃப்ட் பண்ணி இது கொடுக்கறதுக்கு. சம்டைம்ஸ் மசில்ஸ் கீழே வந்துரும். இது பட்டியா இருக்கறங்காட்டிக்கு அந்த கொஞ்சம் லிஃப்டிங் நீட்டா கொடுத்துரும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 ஹூக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பெயின் எதுவுமே வராது. ஷோல்டர் பெயின் எதுவுமே வராத அளவுக்கு யூனிக்ல தான் அவைலபிளா இருக்கு. இதுல கலர்ஸ் இருக்கு, தென் சைஸஸும் இருக்கு. ஆமாங்க மேம், கலர்ஸ் அண்ட் சைஸஸும் அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 32ல இருந்து 46 and 52 வரைக்குமே நம்ம அவைலபிளா பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து காட்டன் இல்லையா? இது வந்து இது ரொம்ப ஷார்ப்னஸ் தான் தெரியுதுடா. இது வந்து சாரீஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். சாரீஸ்க்கு எப்பவுமே வந்து நம்ம ஷார்ப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். சோ அதுக்காக மட்டும் தான் இது நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சாரீஸ்க்கு தான் கிராஸ் கட்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே பண்ணிருப்பாங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அந்த வி நெக் இல்லையா? வி நெக் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். லோ நெக் நம்ம சுடிதார்ஸ் அப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணா கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கும். ஓகே, பேக் நெக் as usual யூ நெக் தான். இதுலயே கலர்ஸ் இருக்கு. அந்த டி கப் பி கப் அந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சின்னதாவும் பிரஸ்ட் சைஸ் பெருசா இருந்தா நம்ம அந்த டி கப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெயின் இவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராடக்ட் இது இல்லைங்களா? ஃபீடிங் பிரா இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் அது என்னன்னா ஃபீட் பண்ணும்போது அந்த பிரா வந்து போட மாட்டாங்க. இது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காமிப்பாங்க பாருங்க. இது நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் டைப்ல தான் இருக்கும். சோ நீங்க ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஃபீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் மீ ரொம்ப சாஃப்டா தான் மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. பனியன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். மதர்ஸ்க்காகவே அவ்வளோ இது பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராப்ல இருந்து எல்லாமே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காது உங்களுக்கு. இது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா காட்டன் பனியன் மிக்ஸ்ட்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே, காட்டன் பனியன் மிக்ஸ். நம்ம குழந்தைக்கு இது ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம டே ஃபுல்லா போடும்போது அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப இச்சிங்கா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இது ரொம்ப இந்த மெட்டீரியல் வந்து சாஃப்டா உங்களுக்கு இருக்கு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 445 ரூபா தான் ஃபீடிங் பிரா எல்லாமே. இல்ல எப்படி வேற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்கா? இல்ல இது ஒரு மாடல் சிங்கிள் மாடல்ஸ்ல தான். இப்போ நம்ம இந்த கிளிப் அடிக்கடி எடுத்து போடுவோம் இல்லையா நம்ம ஃபீட் பண்ணும்போது, இது ஏதாவது ஒண்ணும் ஆகாதா? இல்ல, எதுவுமே ஆகாது. எல்லாருமே கேட்பாங்க இது கிளிப் நாங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது கிளிப் உடையறதோ அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகும் அப்படின்னா எதுவுமே ஆகாது. ஆனா கண்டிப்பா இது நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஏன்னா முக்காவாசி நம்ம எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பெண்ட் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு சைஸ் வந்து பெருசான மாதிரி ஆயிரும். கண்டிப்பா கரெக்ட் தான். இன்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்றது நல்லதுதான். இப்போ இதுல கலர் சாய்ஸஸ் அந்த மாதிரி இருக்கா? இருக்குங்க மேம். பேபி பிங்க் அண்ட் ஸ்கின் ஒயிட் உங்களுக்கு லைட் கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ஓகேடா. இப்போ இது எப்படி? இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணது. இது வந்து ஆன்டி பாக்டீரியல். சோ சம்மர் சீசனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கிறது தான் இது. சோ இச்சிங் எதுவுமே வராது. இந்த எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் உங்களுக்கு. சோ இச்சிங் எதுவுமே வராது. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் அப்சர்வபிள் தான் இருக்கும் உங்களுக்கு. 2 லேயர்ல கொடுத்து ஸ்வெட்டிங் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் இது நார்மல் வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நார்மல் வாஷ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் எலாஸ்டிக் சொல்லுவாங்க. எலாஸ்டிக் அவுட்டர் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கொஞ்சம் திக்கா இருக்கனால டம்மி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த எலாஸ்டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட்டர் தான் இருக்கும். அண்ட் அந்த எலாஸ்டிக்குமே இச்சிங் வராத அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டா தான் உங்களுக்கு வந்து பண்ணிருப்பாங்க. எலாஸ்டிக் பிரிஞ்சு வராத அளவுக்கு ஃபுல்லா ஓவர்லாக் ஸ்டிச்சஸ்லயும் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே. அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா சாஃப்டா உங்களுக்கு பியூர் காட்டன்ல தான் இது பண்ணிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரெச்சபிள். உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கிற நிலைமையில தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. அண்ட் இது காட்டன் தான். இதுமே பியூர் காட்டன் தான் உங்களுக்கு. ஓகே. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையோட ரொம்ப ஸ்பெஷல் சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சீம்லெஸ் பேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீம்லெஸ் பேண்டிஸ்ல நம்ம 3 டைப் வச்சிருக்கோம். 4 டைப்பே நம்ம வச்சிருக்கோம். அண்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா அவுட்டர் எலாஸ்டிக் தான். உங்களுக்கு எலாஸ்டிக் எல்லாமே அவுட்டர் தான் இருக்கும். ஆனா அதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இது இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஹார்டா இல்ல, ஏன்னா அந்த சைடு ரத்தம் கட்டும். இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த ஃபேப்ரிக்மே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க சீம்லெஸ் பேண்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நீங்க லெக்கின்ஸோ இல்ல ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது நமக்கு பேண்டிஸோட இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியும். சோ இந்த மாதிரி நீங்க சீம்லெஸ் பேண்டிஸ் அப்படின்றது இது ஒன்று யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் தெரியாது. சோ நீங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வியர் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதோட ஃபேப்ரிக் ரொம்ப தின்னா இருக்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இதுதான். அண்ட் இதுமே சேம் சீம்லெஸ்ல பாத்தீங்கன்னா காட்டன் ஸ்ட்ரெச்ல இருக்கும். அண்ட் இது வந்து ஹிப்ஸ்டர்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபுல் கவர்ட்ல இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஹிப்ஸ்டர் மாடல்ல உங்களுக்கு அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. ஓகே.
இதுல எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா? ஆமாங்க மேம், ஃபுல்லா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதுலயே காட்டன்லயே பாத்தீங்கன்னா சீம்லெஸ் பேண்டீஸ்ல பிக்னி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தொட்டு பார்த்தா தெரியும், ஃபுல்லா எலாஸ்டிக்கே இருக்காது. நமக்கு வியர் பண்ண அந்த ஒரு ஃபீலே இருக்காத அளவுக்கு உங்களுக்கு எலாஸ்டிக் இல்லாத போது நமக்கு அந்த கிரிப்னஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், இதுல உங்களுக்கு கிரிப்னஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டா அண்ட் இது வந்து ரயான் ஸ்டஃப்ல வர சீம்லெஸ் பேண்டீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப்மே பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்கும் இருக்காது. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள். நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஷேப்ல தான் வரும். இது பியூர் ரயான் ஸ்டஃப்ல இது பண்ணது உங்களுக்கு. ஓகே, நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு ஃபேப்ரிக், சூப்பரா இருக்கு. இப்போ இதுல எல்லாம் எப்படி சைஸஸ் எல்லாமே இருக்குல்ல? ஆமாங்க மேம், எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட்டா அண்ட் நம்ம இது வந்து பாக்குறது பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் பேண்டீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் பேண்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு நார்மல் பேண்டீட் லுக்ல தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் பேட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சால்டின் பேப்பரோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சோ வந்துட்டு நமக்கு லீக்கேஜ் ஆகுது, அதாவது ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும் இல்லையா? ஸோ 3 to 6 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வெளியே ஸ்ப்ரெட் ஆகாம இதை உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப்மே பாத்தீங்கன்னா பேம்பு லீவ்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாகும். உங்களுக்கு எவ்வளவு சம்மர் சீசனுக்கு நீங்க வியர் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சிங் எது கொடுக்காம ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கும். ஓகே. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி பேண்டீஸ். சேம் லாவோஸ்லயே நமக்கு வந்து பிரெக்னன்சி பேண்டீஸும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேம் பேம்பு லீஃப்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து எலாஸ்டிக்கே இருக்காது, பேக்ல மட்டும் தான் உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். பேக்ல மட்டும் தான் உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். அதுமே பாத்தீங்கன்னா மைல்டா தான் கொடுத்திருக்காங்க, ஹெவியா கொடுத்திருக்க மாட்டாங்க. இது வந்து டம்மி ஃபுல்லாமே வந்துட்டு நமக்கு மேல வரைக்கும் போயிடும் உங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பா பிரெக்னன்சி டைம்ல பேண்டிஸ் போட மாட்டாங்க, ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குமாங்க. ஓகே. அதுல இது வந்து பாத்தீங்கன்னா பாய்லாக் ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் மேல மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, கீழே உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுக்காம ஷார்ட்ஸ் டைப்லயே உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல தான் உங்களுக்கு இதுவுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க. ஓகே. இது எதுக்கு போடுறது, எந்த காஸ்டியூம்ஸ்க்கு செட் ஆகும்? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ராயர் டைப், அதாவது ஷார்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து டம்மி கண்ட்ரோல், அதாவது பெர்மனண்டா கண்ட்ரோல் பண்ணாம உங்களுக்கு அப்போதைக்கு டெம்பரவரியா கண்ட்ரோல் பண்ணிக்கும் இது உங்களுக்கு. இதோட எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரெச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும், தவிர அந்த எலாஸ்டிக் உங்களுக்கு போகாது. நீங்க வியர் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டம்மி உங்களுக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேண்டி சைஸ்ல தான் நீங்க எடுக்கிற மாதிரி இதுலதான் இருக்கும். ஓகே. இது டம்மி கம்மி பண்றது, இது வந்து பெர்மனண்டா டம்மி கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பெல்ட் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல இது பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நம்ம ஏன் ஹார்டா யூஸ் பண்றோம்னா அப்பதான் நம்ம வர்க் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டிங் அப்சர்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகே. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃபுல்லா கவர்ட்ல கொடுத்திருப்பாங்க. டம்மியுமே வந்து அப்பர் டம்மி வரைக்குமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லாமே. ஓகே. இப்போ இது இவ்ளோ ஹவர்ஸ் போடணும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இல்லைங்க மேம், அதாவது நம்ம ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது பீரியட்ஸ் டைம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம சாப்பிடும் போது இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து சேம் பெர்மனன்ட் டம்மி கண்ட்ரோல்லே வந்து பாத்தீங்கன்னா டிராயர் செட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது வந்து ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் உரசாம இருக்கிறது, நம்ம வந்து டை வந்து உரசாம இருக்கிறதுக்காகவும் அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க ட்ரங்க்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஷேப்பியர் யூஸ் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஒரு மாதிரி இச்சிங் அதிகரிச்சிரும், தொடையும் உரசது மாதிரி இருக்கும். சோ அதுக்கு இல்லாமனா உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுமே பாத்தீங்கன்னா சேம் அப்பர் டம்மி வரைக்குமே ஃபுல்லா கவர்ட் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.